வணக்கம். சிறகடிக்க ஆசை எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, ரோகிணி, மீனா, ஸ்ருதிய பார்க்க போறாங்க. எனக்காக நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். நானும் மனோஜும் ஒண்ணு சேரணும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்றாங்க. ஸ்ருதி சுத்தமா முடியாது. நீங்க பண்ண தப்புக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஜஸ்டிஸே கிடையாது. தண்டனை அனுபவிச்சா ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஸ்ருதி இப்படி பேசுறேன்றாங்க. ஆமா, நீங்க ஆரம்பத்திலே உண்மை சொல்லியிருக்கணும். அத மறைச்சு இவ்வளோ வேலை பண்ணியிருக்கீங்க. உன்னால பாவம் மீனாவும் மாட்டிக்கிட்டாங்க. இதனால வீட்லயும் கெட்ட பேரு. முத்து சரியா பேசுறதில்ல அப்படின்றாங்க. உடனே மீனா கிட்ட சாரி கேட்குறாங்க ரோகிணி. எனக்கு சாரிலாம் வேணாம் ரோகிணி. உன்னால நான் பட்ட கஷ்டம்லாம் போதும். மாமாவும் என்கிட்ட முகம் குடுத்து பேசுறதில்ல. எங்க வீட்டுக்காருக்கு எனக்கும் ஒரே சண்டையா இருக்கு அப்படின்றாங்க. இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்குறாங்க. என்ன மிரட்டுறீங்க அப்படின்னாங்க. நான் மிரட்டல. ப்ளீஸ் பண்ணி தான் கேட்குறேன். அதெல்லாம் முடியாதும்மா தாயே, எங்கள மன்னிச்சுடு. உன்னோட சவகாசமே வேணாம். இங்கேருந்து நீ போலான்னு சொல்லிடுறாங்க. எப்பவுமே காத்து ஒரு பக்கம் வீசாது. நீங்க 2 பேரும் மட்டும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் நடக்காதுன்றாங்க. என்ன சாபம் விடுறியா? மிரட்டுறியான்னு மீனா கேட்குறாங்க. நீங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஒரு நாள் நீங்க வந்து என்கிட்ட உதவிக்காக வந்து நிப்பீங்க. அப்ப நான் வந்து இதே மாரி தான் சொல்லுவேன். அப்போ ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கேட்குறாங்க. ஆனா கண்டிப்பா வந்து ரோகிணி ஒரு திட்டத்தோட தான் இருக்காங்க. ஏன்னா இவங்க பேக்ரவுண்ட் வந்து சிந்தாமணி ஹெல்ப் பண்றாங்கல்ல. அந்த வீடியோலாம் எடுத்து வச்சிருக்காங்க. நாளைக்கு எதனா ஒரு கோர்ட் கேஸ் பிரச்சனைனா கண்டிப்பா ஸ்ருதி, மீனா வந்து ரோகிணி கிட்ட பேசுவாங்க. அந்த திமிர்ல தான் இந்த ரோகிணி சொல்லிட்டு போறா. அண்ணாமலையும் முத்து வீட்டுக்கு போன ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அங்க அண்ணாமலை அவங்க அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன அம்மா வந்து இங்க இருக்காங்களே, என்னம்மா நல்லா விசாரிக்கிறாங்க. என்னப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ரொம்ப இழைச்சி போயிட்டியான்னு தன் பையன்கிட்ட கேட்குறாங்க. அம்மா நீ எப்பம்மா வந்த? இல்லடா நான் இப்பதான் வந்தேன். எனக்கு இவன் மீனாக்கு வேற அடிபட்டுருச்சாமே காலில். அதை கேட்டோடனே நியூஸ் கேட்டோடனே பதறடிச்சு வந்தேன் அப்படின்றாங்க. இது யாரும்மா சொன்னதுன்னு ஒன்று ஸ்ருதி நான் தான் வந்து சொன்னேன். பாட்டிக்கு ஃபோன் பண்ணேன். பாட்டி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்ககிட்ட பேச சொல்ல மீனா கால் அடிபட்டுருச்சுன்னு சொன்னேன். மீனா எவ்வளோ இந்த குடும்பத்துக்காக உழைச்சிருப்பாப்பா. அவனோட அக்கறையும் பார்த்துக்கணும்ல. முத்து நீ கவனிக்கிறியா இல்லையா? பாவண்டா மீனா, அந்த பொண்ணுக்கு உனக்கு கிடைச்சது புதையல். அவளை நீ தான் காப்பாற்றிக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை அப்பதான் பெருமூச்சு விடுறாரு. நல்ல வேலை மனோஜ் விஷயம் அம்மாவுக்கு தெரியாது போல. தெரிஞ்சு அம்மா நொறிஞ்சு போயிடுவாங்கன்ட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல விஜயாவும் மனோஜும் வராங்க. மனோஜ் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலையே சும்மா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்ற, என்னம்மா சொல்ற, ஏன்டா என்கிட்ட மறைச்ச, எல்லா விஷயம் எனக்கு தெரியும். விஜயா ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. இந்த ரோகிணியால நம்ம மனோஜ் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு. சரி விடுப்பா, அதெல்லாம் தலைவெழுத்து என்ன நடக்குமோ அதான் நடக்கும். நீ எதுவும் ஃபீல் பண்ணிக்காத அப்படின்னு சொல்றாரு. மனோஜ் ரோகிணி ஏமாத்திட்டு போயிட்டப்பா. அதில் எல்லா விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ அதை நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணாதப்பா. எது வந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அண்ணாமலம்மா அவங்க பையனுக்கு ஆதரவாக தான் பேசுறாங்க. என்ன விஜயா இதெல்லாம் உன் வேலையான்னு கேட்குறாங்க. ஆமாங்க, இதெல்லாம் வந்து மூடி மறைக்கிற விஷயமா, நடந்த விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொன்னேன். இதுல என்ன தப்பு கேட்குறாங்க. மனோஜ் வந்து ரோகிணி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. விஜயா என்ன பண்றாங்க, அவளை சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவுமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அவளோட ஃபோன் நம்பர், கான்டாக்ட், அவள் ஃபோட்டோஸ் எல்லாமே நீ எரிச்சிட, எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறான்றாங்க. வீட்டில் இருக்கிற ஃபோட்டோலாம் போட்டு உடச்சிடுறாங்க இந்த விஜயா. உடனே அவள் ஃபோட்டோலாம் எரிச்சு போடுறா. அவள் சம்மந்தப்பட்டது எதுவுமே இங்கே இருக்கக்கூடாது. எனக்கு பார்த்தாலே அவ்வளோ டென்ஷன் ஆகுது. நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாக்கினதே அவள் தான். அவளால் தான் உன் லைஃபே போச்சு நீங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. சரி விடு விஜயா, எதுக்கு நீ எமோஷனாக கத்திட்டு இருக்குன்றாங்க. எப்படிங்க சாதாரணமாக இருக்க முடியும்? இவன் அந்த மாதிரி வேலை தானே பண்ணி வச்சிருக்கா. நம்பி நம்ம ஏமாத்திட்டா. நம்ம பையனை பாருங்க, அவன் எப்படி இருக்கான், அவன் அவனாவே இல்லைங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த ஃபினான்ஷியர் வந்துடுறாரு. ஃபினான்ஷியர் வந்து எப்போ என் பணத்தை திருப்பி தர போறீங்கன்னு கேட்குறாங்க. அண்ணாமலையும் நாங்கள் தான் டைம் கேட்டிருக்கோம்லங்க, கண்டிப்பாக கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் முடியும்? இப்போ வர மனோஜோட வாழ்க்கையில் வர நிறைய விஷயம் நடந்து போச்சு. அவங்க ஒய்ஃப் கூட அவங்க கூட இல்லையாமே அப்படின்றாரு. உடனே முத்து வந்து இது உனக்கு தேவையில்லாத விஷயம், இது எங்கள் குடும்ப விஷயம், இதெல்லாம் நீ ஏன் கேட்குறேன்றாங்க. அது எப்படிங்க, இந்த மனோஜ் வந்து ஒரு ஜீரோ, அவனால் எதுவுமே பண்ண முடியாது. ரோகிணியால தான் அந்த ஆஃபீஸர் ரன் ஆகுதுன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. அது இல்லாமல் ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதே தெரியாமல் உங்கள் அண்ணன் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த லட்சத்தில் வேற நீ இதெல்லாம் பேச வரையன்றாங்க. இந்த ஆள் ஃபினான்சியர் பேச பேச நம்ம முத்துக்கு ரொம்ப கோவம் வருதுங்க. ஆனால் அண்ணாமலையும் தடுக்கிறாரு. முத்து நீ அமைதியாக இருன்னு. சார் இது வந்து எங்கள் குடும்ப விஷயம், இதில் நீங்கள் தலையிடாதீங்க. உங்களுக்கு தேவை பணம் தானே, நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துட்றோம் அப்படின்றாங்க. உடனே விஜயா கோவப்பட்டு என்ன சொல்கிறாங்க, அதான் என் பையன் மாதம் மாதம் தரேன்னு சொன்னால, இப்போ எதுக்கு வந்து நிற்கிறீங்கன்ட்டு. அம்மா எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லைம்மா, உங்கள் பையன் தருவாருன்ட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்கள் பையன் படிச்சிட்டா மட்டும் ஆயிடுச்சா? படித்தவங்களாம் புத்திசாலி ஒன்றும் கிடையாது. எனக்கு தேவை என் பணம் அப்படின்றாங்க. உடனே முத்து என்ன பண்ணுறாரு, எதுக்கு இவன் தேவையில்லாததெல்லாம் பேசுகிறானே, அப்பா இவன் வந்தது ஏதோ பிளானோட தப்பா வந்திருக்கான், எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது இவன் மேலேன்னு சொல்கிறாரு. எனக்கும் தாங்க சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை இந்த ஃபினான்ஷியல் வந்து சிந்தாமணி ஆளாக கூட இருக்கலாம். தப்பான ஆளுக்கிட்ட தான் போய் இந்த மனோஜும் மாட்டி பணமும் வாங்கியிருக்கான். இந்த மனோஜ் பண்ண வேலையால் மொத்த குடும்பமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குது. இவன் வந்து அழுகிற மாதிரி ஃபீல் பண்ண ஆகிடு போச்சா. இப்போ இந்த பணம் எப்படி தான் ஏற்பாடு பண்ணி தரப்போகிறாங்கன்னு தெரியல. உடனே நம்ம ரவி சொல்கிறாரு, என்னங்க நம்ம கோர்ட் கேஸில் பார்த்துக்கலாம், எதுக்கு நீங்கள் தேவையில்லாத வந்து இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, அதான்
பணம் தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அவங்க தருவாங்கன்றாரு. அது எப்படிங்க எனக்கு ஒரு உத்தரவாதமே இல்லையே! எப்படி தருவீங்க? அப்படின்னு கேட்க, உடனே விஜயா என்ன பண்றாங்க, இந்த பொறுப்ப நான் ஏத்துக்கிறாங்க. உங்களுக்கு என்னங்க பணம் தாங்க நான் தரேன். அந்த கடன நான் அடைக்கிறேன். என் பையன் பட்ட கடனோன்னே, இப்ப சொன்னீங்களே இதான் சரியான வார்த்தை. எனக்கு வந்து நீங்க எழுத்து மூலியமா சைன் போட்டு தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபினான்ஷியர் கேட்கிறாரு. உடனே யோசிக்காம இவங்க சைன் பண்ண போறாங்க. அந்த நேரத்துல அண்ணாமலை சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு தேவையா? இந்த கஷ்டம், இந்த கொடூரமான நிலைமைலாம் பார்க்கறதுக்கு ஆண்டவன் என்ன உயிரோட வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. எல்லாம் ஏன்பா இப்படிலாம் பேசுறீங்க? நாங்க இருக்கோம்ப்பா. இதுக்கெல்லாம் நீங்க ஏன்பா கவலைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி, ரவி, மீனா, முத்து எல்லாமே ஃபீல் பண்ணி அவங்க அப்பாவை பேசிட்டு இருக்காங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம்ப்பா. நீ கஷ்டப்படாதன்னு சொல்லிட்டு விஜயா எதுவும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காத. எல்லாம் யோசனை பண்ணி பண்ணிக்கலாம். எதுவும் சைன்லாம் போட்டு கொடுக்க அண்ணாமலை சொல்றாரு. ரவி, ஸ்ருதி, மீனாவும் சொல்றாங்க. ஆனா இந்த விஜயாம்மா எப்படி இருந்தாலும் அவங்க யார் பேச்சு என்னங்க கேட்டிருக்காங்க. அவங்க கேட்க போறதில்ல. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு இந்த சிந்தாமணி இருக்கா இல்ல, அவகிட்ட பணம் வாங்கி இந்த பிரச்சனை முடிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு தான் அவங்க எதுவுமே யோசிக்காம அந்த பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்துட்றாங்க. இதுல தலையெழுத்தே மாறப்போகுது. இந்த விஜயா பண்ற வேலையில இந்த மொத்த குடும்பம் நடு ரோட்ல தான் நிக்க போகுது. இதோட இந்த எபிசோட் முடிந்த மக்களே, அடுத்த வர வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.